இப்போ இது வந்து இவ்வளோ ஹைட் இருக்கு, இவ்வளோ டயமீட்டர் இருக்கு. இந்த ஷேப் விட்டுருங்க, இந்த ப்ரொஃபைல விட்டுருங்க. ஜென்ரலா இதோட பேஸ் வந்து ரஃப்லி ஒரு 60 mm இருக்குமா? இப்ப 60 mm இருக்குமான்னா டக்குன்னு கண்ணுல பார்த்தா நமக்கு தெரியுமா? தெரியாது, வாய்ப்பு இல்லை. இதே நீங்க ரியல் டைமா வந்து ஏதாவது ஸ்கேல் வச்சோ அல்லது வெந்நீர் கழிப்பர் வச்சோ மெஷர் பண்ணி உங்களுடைய ஹேபிட்டை கொண்டு வந்துட்டீங்க அப்படின்னா இதை பார்த்தோம்னு நம்ம சொல்ல முடியும். ரஃப்லி ஒரு 60 to 70 mm இருக்கும் அப்படின்னு சொல்ல முடியும். நான் இப்பயே செக் பண்ணி பார்க்குறேன். இதை இல்லையா கவுத்துலாமா? கரெக்டா 70 mm டயமீட்டர் இருக்கு. அதே மாதிரி இதோட ஹைட் எவ்வளவு இருக்கும்? ஒரு அடி இருக்குமா? 1 feet அப்ராக்சிமேட்லி. ஒரு ஸ்கேல் அளவு தானே, பார்த்தோன்னா நம்மளால சொல்ல முடியுது இல்லையா? இது வந்து என்னன்னா பை த எக்ஸ்பீரியன்ஸ். நம்ம வந்து ஒரு பொருளை வந்து உட்கார்ந்த இடத்துல பார்த்தோன்னே இதோட டயமீட்டர் எவ்வளவு இருக்கும், இதோட ஹைட் எவ்வளவு இருக்கும் அப்படிங்கிறத அசம்ஷன்ல சொல்ல முடியும். அப்படின்னா எக்ஸ்பீரியன்ஸ்ல நம்ம சொல்ல முடியும். பட் இனிஷியலா அதை சொல்ல முடியாது. அதுக்கு தான் இந்த ஃப்ரீ ஹேண்ட் ஸ்கெட்சிங் அப்படிங்கிற ஒரு ஆக்டிவிட்டியை நம்ம கொடுத்துருக்கோம். இப்போ நான் இதை மெஷர் பண்ணி பார்க்குறேன். இங்கிருந்தே மெஷர் பண்றேன். 21. ஸோ டாப்ல இருந்து மெஷர் பண்ணா ரஃப்லி 25. ஸோ 25ங்கிறது 250 mm. அப்படின்னா இதை வந்து ஒரு சிலிண்டர் ஷெல்லுன்னு வச்சுக்குவோம். சிலிண்டரோட ஷெல்லு இப்போ இந்த மாதிரி இருக்கு. இதோட டயாமீட்டர் வந்து ஒரு 70 mm. ஓகேவா? டயாமீட்டர் வந்து எவ்வளோ? 70 mm இருக்கு. இதோட ஹைட் வந்து எவ்வளோ இருக்கு? 250 mm இருக்கு. சரி, நான் இதை டிராயிங் போட்டேன். மேபி இதோட டாப் வியூ போட்டோம்னா இப்படி வரும் இல்லையா? அப்போ இது வந்து நான் டயாமீட்டர் மென்ஷன் பண்ணிக்கலாம். டயா 70 mm அப்படின்னு போட்டேன். ஹைட் வந்து 250 mm போட்டேன். இப்போ இந்த டிராயிங்கை கொடுத்தா இந்த பொருளை தயாரிச்சிடலாமா? முடியாது. ஏன்? அப்ப என்ன வேணுங்க இதுக்கு? புரியுது, இன்னர் டயாமீட்டர் வேணுங்கிறீங்க. ஓகே, அப்ப என்னன்னா மேபி திக்னஸ் T ஈக்குவல் டு ஒரு 5 mm நான் வச்சுக்கிறேன், அல்லது 2 mm சம்திங் ஏதோ ஒன்று வச்சுட்டேன். இன்னர் டயாமீட்டர் வேணும். அப்போ திக்னஸ் கொடுத்துட்டா ஆட்டோமேட்டிக்கா இதுல இருந்து இன்னர் டயாமீட்டர் கால்குலேட் பண்ணிடலாம் இல்லையா? எவ்வளவு வரும்? 60. இன்னர் டயாமீட்டர் 60, அவுட்டர் டயாமீட்டர் 70, இதோட திக்னஸ் வந்து 5 mm வந்துருச்சு. கரெக்ட் தானே? ஓகே, இப்போ இந்த டிராயிங்கை கொடுத்தோம்னா ஈஸியாக மேனுஃபேக்சர் பண்ணிடலாமா? டைமென்ஷன் இருக்கு. மேபி மெட்டீரியல் வந்து நான் ஸ்டீல் கொடுத்துட்றேன், மேனுஃபேக்சர் பண்ணிடலாம் இல்லையா? போதுமா? இல்ல நான் என்ன அச்சீவ் பண்ண சொல்றேன்னா டோட்டலாவே ஒரு சிலிண்டர், அவ்வளவுதான். நான் இது அசம்ஷனுக்காக எடுத்தேன். டோட்டலா ஒரு சிலிண்டர், டாப் அண்ட் பாட்டம், மேபி 2 சைடும் ஹாலோன்னு கூட வச்சுக்கோங்க. 2 சைடும் ஹாலோவா இருக்கு ஒரு சிலிண்டர். அந்த சிலிண்டர் டாப் அண்ட் பாட்டம் ஹாலோ. அதோட திக்னஸ் 5 mm, ஹைட் வந்து 250 mm, டயாமீட்டர் இன்னர் டயாமீட்டர் 60, அவுட்டர் டயாமீட்டர் 70. தட்ஸ் ஆல். எனக்கு இதை தயாரிச்சு கூட இந்த டிராயிங்கை கொண்டு போய் இண்டஸ்ட்ரியில் நான் கொடுத்துட்றேன். சர்ஃபேஸ் ஃபினிஷ். ஓகே, சர்ஃபேஸ் ஃபினிஷ் வந்து நான் ஓகே டைட்டில் பிளாக்ல நான் அந்த இன்ஃபர்மேஷன் கொடுப்பேன். மேபி RA வேல்யூ வந்து லைக் 3.2 அப்படின்னு நான் கொடுத்துறேன். சர்ஃபேஸ் ஃபினிஷ் கொடுத்துறேன். எனி அதர் இன்ஃபர்மேஷன் இஸ் ரிக்வயர்ட்? மெட்டீரியல் ஸ்டீல் நான் கொடுத்துறேன். வேற டாலரன்ஸ். சூப்பர். வேற என்ன கொடுக்கலாம்? போதுமா மேடம்? வெரி குட். ஆங்கிள் ஆஃப் ப்ரொஜெக்ஷன், ஃபர்ஸ்ட் ஆங்கிள் ப்ரொஜெக்ஷனா அல்லது தேர்ட் ஆங்கிள் ப்ரொஜெக்ஷனா? ரைட், வெரி குட் வெரி குட். எல்லாமே வந்துருச்சா? ஹீட் ட்ரீட்மெண்ட் இல்லைன்னு வச்சுக்கலாம். ஹீட் ட்ரீட்மெண்ட் இல்லை. ஓகே, ஸோ இந்த டிராயிங் இண்டஸ்ட்ரியில கொடுத்தோம்னா தயாரிக்க முடியாது. இந்த டிராயிங் இண்டஸ்ட்ரியில கொடுத்தா தயாரிக்க முடியாது. ரைட்? என்னன்னா நல்லா உன்னிப்பா கவனிங்க. திஸ் இஸ் ஃப்ரண்ட் வியூ, திஸ் இஸ் டாப் வியூ. இது கம்ப்ளீட் ஆயிடுச்சு. பட் இந்த டிராயிங் எங்க போகும்?
ஃபேப்ரிகேஷன் ஷாப். இந்த டிராயிங்கை வந்து ஃபேப்ரிகேட் பண்றது பார்ப்பாரு. என்னது சிலிண்டரா இருக்குது, டயமீட்டர் ஹைட்டு கொடுத்தாங்க, அவ்வளவுதான். இது எப்படி தயாரிக்கிறது? கண்டிப்பா முடியாது, கண்டிப்பா பண்ண முடியாது. ஸோ அப்ப என்ன பண்ணணும் அப்படின்னு கேட்டீங்கன்னா, அவன் எப்படி தயாரிப்பான்னு பாருங்க. ஒரு பெரிய ஷீட் இருக்கும், பெரிய ஷீட் இருக்கும். இவ்வளவு பெரிய ஷீட் எடுத்துட்டு இந்த ஷீட்ல என்ன பண்ணுவாங்க, 250 mm ஹைட். இந்த இடத்துல ஒரு பாயிண்ட் வச்சுக்குவாங்க. இந்த இடத்துல ஃபர்ஸ்ட் பாயிண்ட், இது செகண்ட் பாயிண்ட். கரெக்ட் தானே? அதுக்கு அடுத்து என்ன பண்ணுவாங்க, டயாமீட்டர் கொடுத்துட்டாங்க 70 அப்படிங்கிறது. ஆனா அந்த டயாமீட்டர் மட்டுமே இருந்துச்சுன்னா இத கட் பண்ண முடியாது. சர்க்கம்ஃபரன்ஸ் வேணும், சர்க்கம்ஃபரன்ஸ் வேணும். அதுக்கு தான் சர்க்கம்ஃபரன்ஸோட ஃபார்முலா என்னங்க, 2πr அல்லது πd. ரைட்டா? அதுக்கு தான் சொன்னேன் ஃபார்முலா இஸ் வெரி இம்பார்ட்டன்ட். ஓகே, அதுக்கு தான் ஃபார்முலா இம்பார்ட்டன்ட். அப்ப πd அல்லது 2πr அப்படிங்கிற ஃபார்முலா தெரிஞ்சாதான் நீங்க என்ன பண்ணுவீங்க, இங்க 2 into π into இதோட ரேடியஸ் மேபி 17 35 போட்டீங்கன்னா இது ஒரு வேல்யூ வரும் இல்லையா, வேல்யூ வரும் இல்லையா? அப்ப அந்த வேல்யூக்கு ஒரு பாயிண்ட் வச்சுக்கிறீங்க. கரெக்டா? இங்க இருந்து ஒரு லைனை டிரா பண்ணுங்க, இந்த பக்கம் இருந்து ஒரு லைனை டிரா பண்ணுங்க. அப்புறம் கத்திரிக்கோல் எடுத்து கட் பண்ணிடுவாங்க, கத்திரிக்கோல் எடுத்து கட் பண்ணிடுவாங்க. இந்த டைமென்ஷன் ஷீட்டை வந்து இங்க டிரா பண்ணணும். திஸ் இஸ் கால்ட் இட் as, நான் சொன்னேன்னா ஓ இதுவா அப்படிம்பீங்க. That's all. Surface development, flattened view. படிச்சிருக்கிறோமா இல்லையா, படிச்சிருக்கிறோமா இல்லையா? அப்ப இண்டஸ்ட்ரியில ஒரு சிலிண்டர் தயாரிக்கிறதுக்கு ஃப்ரண்ட் வியூ டாப் வியூ மட்டும் பத்தாது, flattened view அல்லது surface development அல்லது development view நமக்கு வேணும். அப்பதான் ப்ரொடக்ஷன்ல இருக்கிறவங்க அதை புரிஞ்சுக்குவாங்க. கரெக்டா இல்லையா, கரெக்டா இல்லையா? அப்ப அதுக்கு நம்ம என்ன, இது எல்லா இன்ஃபர்மேஷனும் வேணும். இன் அடிஷன் டு தட் இந்த ஃபார்முலா தெரியலன்னா பண்ண முடியாது. இது யாரு தெரிஞ்சிருக்கணும், ஒரு டிசைன் இன்ஜினியர். கரெக்ட்? அப்போ இது இது இந்த டிஸ்டன்ஸ் நமக்கு தெரியும், இதை கட் பண்ணி இது போட்டோம். இந்த இடத்துல டைமென்ஷன் மென்ஷன் பண்ணலாம் 250. அப்ப இதோட டிஸ்டன்ஸ் எவ்வளவு வரும், அந்த டிஸ்டன்ஸ் இதெல்லாமே மென்ஷன் பண்ணிக்கலாம். அப்ப ப்ரொடக்ஷன்ல என்ன பண்ணுவாங்கன்னா டக்குன்னு இதைத்தான் பார்ப்பாங்க. இதை பார்த்தோன்னே இம்மீடியட்டா ஷீட்டை கட் பண்ணிடுவாங்க. அதுக்கப்புறம் என்ன பண்ணுவாங்க, ரோல் பண்ணுவாங்க. ரோல் பண்ணி இந்த எட்ஜும் இந்த எட்ஜும் கனெக்ட் ஆகுமா, கனெக்ட் ஆகும். அப்புறம் என்ன பண்ணுவாங்க, வெல்டு பண்ணணும். வெல்டோ ரிவிட்டோ போல்ட் நட்டோ போட்டு டைட் பண்ணணும். கரெக்ட் தானே? அப்பதான் சிலிண்டர் கிடைக்கும். இப்ப நான் வெல்டிங் பண்றேன் அப்படின்னு வச்சுக்கோங்களேன். அப்ப எந்த இடத்துல வெல்டு பண்ணணும் அப்படிங்கறத வந்து இதுல கொடுக்கணுமா கொடுக்கூடாதா, கொடுக்கணும். கரெக்ட் தானே? அதனாலதான் 16வது டாபிக் வெல்டிங். ரைட்டா? இப்ப நான் இந்த டிராயிங் இங்க மென்ஷன் பண்ணிடுறேன். இந்த இடத்துல வந்து இந்த மாதிரி ஸ்பெசிஃபை பண்ணி இப்படி ஏரியா மார்க் போட்டு அந்த என்ன டைப் ஆஃப் வெல்டு, அந்த வெல்டோட சைஸ் என்ன இருக்கு அப்படிங்கறத இங்க மென்ஷன் பண்ணுறேன். அப்படிங்கிற இந்த இடத்துல மென்ஷன் பண்ணிடுறேன். ஸோ அவங்க என்ன பண்ணுவாங்கன்னா, நான் அப்ளையா வந்து அந்த டெசிக்னேஷன் போடுற போது ஒன்று போட்டிருந்தேன். என்ன அப்படின்னா, ப்ரீ ஸ்ட்ரக்சர்ல வந்து இந்த பொசிஷன்ல இருக்காங்க இல்லையா, மேனேஜர் சீனியர் மேனேஜர் இதெல்லாம் ஒன்னா போட்டு வந்து இல்லையா. இப்போ அதுல வந்து மெத்தட்ஸ் அண்ட் பிளானிங் அப்படின்னு ஒரு டிபார்ட்மெண்ட் போட்டிருந்தேன். கரெக்ட் தானே? இந்த டிராயிங் இருக்கு இல்லையா, இது வந்து ப்ரொடக்ஷனுக்கு ஒரு காப்பி போயிடும். இதே டிராயிங்கு மெத்தட்ஸ் அண்ட் பிளானிங் டிபார்ட்மெண்ட்டுக்கு ஒரு காப்பி போகும். அவங்க என்ன பண்ணுவாங்க தெரியுமா, இந்த டிராயிங்கை பார்த்துட்டு சீக்வன்சிங் ஆர்டர் எழுதுவாங்க. ஃபர்ஸ்ட் ஸ்டெப் செலக்ட் த மெட்டீரியல், ஸ்டீல் எடுத்துக்குவாங்க. அது என்ன ஸ்டீலோ அந்த ஸ்டீல் எடுத்துக்குவாங்க. கட் ஆஸ் பர் த டைமென்ஷன் அப்படின்னு கட் பண்ணிடுவாங்க. இந்த இதை பார்த்துட்டு கட் பண்ணிடுவாங்க. செகண்ட் ஸ்டெப் ரோல் இட். ரைட்டா? ரோல் எப்படி பண்ணணும்னு சொல்லுவாங்க. கிளாக் வைஸ் டைரக்ஷனா அல்லது ஆன்டி கிளாக் வைஸ் டைரக்ஷனா ரோல் பண்ணுங்க. தேர்ட் ஸ்டெப் ப்ரொவைட் த வெல்டிங் அட் தி எண்ட் ஆஃப் இந்த போர்ஷன். அப்போ வெல்டிங் கொடுக்கணும். மூணாவது ஸ்டெப். கரெக்டா இல்லையா?
என்ன டைப் ஆஃப் வெல்டிங் கொடுக்கணும்னு இதுலயே டிராயிங்ல இருக்கும். இந்த டைப் ஆஃப் வெல்டிங் கொடுங்கன்னு சொல்லிட்டு அவர் சொல்ல வேண்டியதில்லை, ஸ்டெப் மட்டும் கொடுத்தா போதும். எங்க மெத்தட்ஸ் அண்ட் பிளானிங் டிபார்ட்மெண்ட்ல கரெக்டா? அப்ப அழகா அந்த ஸ்டெப்ஸ் கொடுத்துருவார் வெல்டிங் பண்ணோம் அப்படின்ட்டு. அதுக்கு அடுத்தது ரிமூவ் அன்வான்ட் மெட்டீரியல் பர்சஸ், அதனால இருக்கிற எல்லா மெட்டீரியலும் ரிமூவ் பண்ணோம். 4வது ஸ்டெப் ஆச்சா? கரெக்டா இல்லையா? அண்ட் அதுக்கு அடுத்தது பெயிண்டிங் ஏதாவது தேவைப்படுச்சுன்னா ப்ளீஸ் கோட்டட் ஸோ அண்ட் ஸோ பெயிண்டிங் அப்படின்னு அதை சொல்லிடுவாங்க. இந்த 5 ஸ்டெப்பும் மெத்தட்ஸ் அண்ட் பிளானிங்ல கொடுத்துருவாங்க. இப்போ ப்ரொடக்ஷன் என்ன பண்ணுவாங்கன்னா, இந்த டிராயிங் இங்க இருக்கும், அந்த மெத்தட்ஸ் அண்ட் பிளானிங்ல கொடுத்த சீக்வன்சிங் ஆர்டர் 2 இருக்கும், பக்கம் பக்கமா இருக்கும். இதில் என்ன ப்ரொசீஜர் சொல்றாங்களோ அந்த ப்ரொசீஜர் ஃபாலோ பண்ணுவாங்க. அந்த ப்ரொசீஜருக்கான டீடைல்டு டெக்னிக்கல் இன்ஃபர்மேஷன் டிராயிங்ல இருக்கும். இதை பார்த்து கரெக்டா கொண்டு போகும். புரியுதா? புரிஞ்சா புரியல? இது யாருக்காவது புரியலையா? எல்லாருக்கும் புரிஞ்சுங்களா? தட்ஸ் வாட் இட்ஸ் வெரி இம்பார்ட்டன்ட் ஃபார் யூனிட்ஸ், ஃபார்முலாஸ் அண்ட் வெல்டிங்ஸ். சரிங்களா? இப்படிதான் டிராயிங்குடைய ரெப்ரசன்டேஷன் நமக்கு இருக்கணும். கரெக்டா? நெக்ஸ்ட், இப்போ இந்த பாட்டில் இருக்கு இல்லையா, ரஃப்லி எந்த ஷேப் தான் வச்சிருக்கோம்னு வச்சுக்கலாம். அவங்க கேட்குறாங்க இதுல எவ்வளவு லிட்டர் தண்ணி பிடிக்கும், வால்யூம் கால்குலேட் பண்ணலாமா? சிலிண்டரோட வால்யூம் கால்குலேட் பண்ண என்ன ஃபார்முலா வேணும்? சிலிண்டரோட வால்யூம் பத்தியா மறந்துச்சு பத்தியா? அதாவது 6th இருந்து நம்ம படிக்கிறோம். கரெக்ட் தானே? 6th 7th 8th எல்லாத்துலயும் இது படிக்கிறோம். ஒரு சிலிண்டரோட வால்யூம் கேட்டா நம்மளால ஆன்சர் பண்ண முடியல. இந்த இடத்துலதான் லேக் ஆகுறோம். நீங்க ஒரு இண்டஸ்ட்ரி போறீங்க அல்லது ஒரு இன்டர்வியூவே போறீங்கன்னா இந்த மாதிரி ரொம்ப 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 பேசிக்கான கொஸ்டின் தான் கேட்பாங்க. நம்மளால ஆன்சர் பண்ண முடியாது. 5/4 into d square into height அப்படிங்கிறது ஞாபகம் இருக்காது. சிலிண்டரோட வால்யூம் அதானே 5/4 into d square into height. கரெக்டா? அப்ப இந்த வால்யூம் தெரிஞ்சுன்னா நமக்கு ஹைட் தெரியும், டி ஸ்கொயர் தெரியும், பையோட வேல்யூ தெரியும். கால்குலேட் பண்ண இதோட வால்யூம் தெரிஞ்சிருமா? வால்யூம் தெரிஞ்சிருந்தானே? அப்போ இன்னொரு ஃபார்முலா யூஸ் பண்ணலாமா? என்ன? டென்சிட்டி ஈக்குவல் டு மாஸ் பர் வால்யூம். அப்போ மாஸ் ஈக்குவல் டு டென்சிட்டி இன்டு வால்யூம். முடிஞ்சு போச்சு. மாஸ் ஈக்குவல் டு டென்சிட்டி. இப்போ உள்ள இருக்கிற வாட்டர்னு வச்சுக்கோங்க, வாட்டரோட டென்சிட்டி போடுங்க, வாட்டரோடைய டென்சிட்டி இன்டு அதோட வால்யூம், சிலிண்டரோட வால்யூம். இது போட்டீங்கன்னா மாஸ் எவ்வளவுன்னு கிடைச்சிருச்சா? இன் டர்ம்ஸ் ஆஃப் கேஜில கிடைக்கும். மல்டிப்ளை பை 9.8 போட்டீங்கன்னா அதோட வெயிட் கிடைச்சிடும். அப்ப டிராயிங்ல வந்து நீங்க மென்ஷன் பண்ற போது மாஸ் ஆஃப் தி என்னது சிலிண்டர், வெயிட் ஆஃப் தி சிலிண்டர், இது ரெண்டையுமே நம்ம போட்டுற முடியும். கரெக்டான? சம்டைம்ஸ் இந்த சிலிண்டர் வந்து எவ்வளவு லிட்டர் கெப்பாசிட்டி பிடிக்கும், இதுக்குள்ள ஒரு வாட்டரே ஊத்துறோம்னு வச்சுக்கோ, இது எவ்வளவு லிட்டர் பிடிக்கும் அப்படின்னு நம்ம கால்குலேட் பண்ணணும். கரெக்டான? எவ்வளவு லிட்டர் பிடிக்கும், அதுக்கான பேசிக் ஃபார்முலா என்ன? ஏன் நான் இதை சொல்றேன்னா இதோட இம்பார்ட்டன்ஸ் அவ்வளவு இருக்கு. சின்ன விஷயம் தான், ஒரு சிங்கிள் டிராயிங் போடுறதுக்கு இவ்வளவு இன்ஃபர்மேஷன்ஸ் உள்ள கொண்டு வரும். தட்ஸ் ஆல், வேற ஒண்ணும் இல்லை. இது உங்களுக்கு தெரிஞ்சதுன்னா எத்தனை டிராயிங் கொடுத்தாலும் நீங்க போட்டுருவீங்க. கட்ட 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 ஃபர்ஸ்ட் மட்டும்தான் உங்களுக்கு ஸ்ட்ரகிளா இருக்கும். ரைட்டா? ஏன் நான் இதை சொல்றேன் அப்படின்னா டிசைன் கால்குலேஷன்ஸ் அல்லது ஹேண்ட் கால்குலேஷன்ஸ் இஸ் வெரி இம்பார்ட்டன்ட். அடுத்த டாபிக் ஹேண்ட் கால்குலேஷன்ஸ். கரெக்டா? இப்போ 1 மீட்டர் கியூப் ஈக்குவல் டு எவ்வளவு லிட்டர்? எவ்வளவு? வெரி குட், 1000 லிட்டர். 1 மீட்டர் கியூப் ஈக்குவல் டு 1000 லிட்டர். இதுதான் இதோட கெப்பாசிட்டி. அப்ப இந்த வால்யூம் கால்குலேட் பண்ணிட்டோம்னா இதை வச்சு எவ்வளவு லிட்டர் இது தண்ணி பிடிக்குங்கிறத நம்ம கால்குலேட் பண்ணிடலாமா? அவ்வளவுதான். அப்ப இதோட கெப்பாசிட்டி எவ்வளவு நீங்க எழுதிடலாமா டிராயிங் ஷீட்ல? தட்ஸ் ஆல். இது எல்லாமே ஒரு R&D இன்ஜினியரோ அல்லது ப்ராடக்ட் டிசைன் இன்ஜினியரோ அல்லது டிசைன் இன்ஜினியருடைய ரெஸ்பான்சிபிலிட்டி. அதுக்காக இதெல்லாம் படிச்சு வச்சுக்கிறோம். ஓகேவா? சரி.